ஓ வந்திக்குது. ஓகே, பிஸ்மில்லா. கடைசியாக நாங்கள் பார்த்த ஒர்க்கிங் டே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஆஹ் இந்த வசனத்தை போன கிளாஸ்ல பார்த்துட்டுமா பார்த்தோமா? இல்ல இல்லை. ஓகே, போன கிளாஸ்ல அப்போ நாங்கள் கடைசியாக எப்படி நாங்கள் ஃப்ளோ ட்ரெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு பார்த்துக்கிறோம் அப்படியா? இல்ல வந்து லாஸ்ட் டைம் வந்து நீங்க சொன்னீங்க ஆ அர மதுர நாங்க சிம்பிள் லெட்டர்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் வந்து சுக்குன் வைக்கக்குள்ள ட்ராக் பண்றது அதை பார்த்துட்டு அதை திருப்பி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. ஆ அதோட அந்த எக்ஸ்பிளனேஷன் முடிஞ்சு இன்னைக்கு அந்த 13 ஓ என்ன அதான் 13 அந்த மத்த 13 முடியுது. அதுக்கு முன்னாடி நான் அப்படி சப்ஜெக்ட் பார்த்துப்போமே. குர்ஆன்ல நாங்கள் ரிசைட் பண்ணுற டைம் இடையில ஸ்ட்ரகிள் இல்லாமல் ஃப்ளோ ட்ரெக்கில் ப்ராக்டிஸ் பண்ணுற மெத்தட் எப்படின்னு பார்க்கலையா? 4 மெத்தட் இருக்குது. ஓ அது ஓ அதை எக்ஸ்பிளைன் பண்ணினீங்க. ஓ ஓகே, அது சரி. கிளியர் தான். டவுட் இல்லையா? இல்லை நான் அதை திருப்பி இல்ல. ரிவிஷன் ஓ பண்ணாலும் நாங்கள் இன்றைக்கி அடுத்த சப்ஜெக்ட் போவோம். அதில் என்ன சரி இஷ்யூஸ் சரி நீங்கள் ஓத போக்கில் நாங்கள் பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அப்போ சரி நாங்கள் ஓகே. 13 சாப்டருக்கு தானே 13 சாப்டர். அதில் ஃபர்ஸ்ட் சாப்டர் நாங்கள் இன்றைக்கு வாரம். அதில் முதலாவது எழுத்து அலிஃப். அலிஃப்ல என்ன விஷயம் என்றால் இந்த எழுத்து எங்களுக்கு நல்லா தெரியும். இந்த எழுத்து எங்களுக்கு நல்லா தெரியும். ஆனால் ஓதுற சந்தர்ப்பத்தில் ரிசைட்டிங் பேட்டர்னுக்கு வார நேரத்தில் இந்த எழுத்து எப்படி வச்சு கொள்ளணுங்கிற தொடர்பாக தான் நாங்கள் பார்க்க போகிறோம். சரி ஓகே ஷூர். இந்த எழுத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. முதலாவது இந்த எழுத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுற நேரம் இந்த எழுத்தை நாங்கள் வாய்ட ஃப்ரண்ட் ஏரியாலையும் தான் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணணும். தோட்டையோ வாய்ட உள்பகுதியில் இருந்தோ இந்த எழுத்தை நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணப்படாது. இது ஃபர்ஸ்ட் ம் பாயிண்ட். இந்த கிரீன் கலர்ல உங்களுக்கு போட்டு காட்டிக்கிறாங்க. அந்த எழுத்து எங்கட தொண்டையில அல்லது வாயிட எந்த இடத்துல இருந்து வரணும், ஸ்டார்ட் பண்ணி இந்த சவுண்ட் வரணுங்கிறத போட்டு காட்டிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. ம் நம்பர் டூ, இந்த எழுத்தை நீங்க ப்ராக்டிஸ் பண்ற நேரம் உங்களோட நாக்கை நீங்க அசைக்க இயலாது. நாவானது அதோட அது ஸ்டே பண்ணிக்கிற அதே இடத்துல தொடர்ந்து அப்படி ஈக்கணும். அப்படி வச்சுக்கொண்டு தான் நாங்கள் எழுத்தை இதை ப்ராக்டிஸ் பண்ணணும். ம் ரெண்டாவது இரண்டு முக்கியமா. ஒன்று தொண்டையிட சாரி வாயிட ஃப்ரண்ட் ஏரியால இருந்து வர்றது. ரெண்டாவது நாவின நமக்கு அசைக்காம ப்ராக்டிஸ் பண்றது. மூணாவது சவுண்டை நாங்க வானத்தை நோக்கி ஸ்கையை நோக்கி போகப்படாது. மூணாவது ஸ்கையை ம் நோக்கி போனால் அது பிள்ளை. அப்ப எங்கேருந்து வரணும்? மேலிருந்து கீழ் நோக்கி ஒரு சரிவான ஸ்டைல்ல எப்படி வரும்? அதாவது நாங்க ஆ என்று வானத்தை நோக்கி திறக்காம ஆ என்று ஓதாம ஏ என்று ஓதுவோம். ஆ அந்த இங்கிலீஷ் சரி. லெட்டர்ல இது நாங்க புக், பென்சில், பென் என்று பிராக்டிஸ் பண்றதானே. அந்த ஸ்டேஜ்ல இது என்று கீழ் நோக்கி வரும். அதே நேரம் லாஸ்ட் ஒன் எப்படி என்றால் இந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ற நேரம் இந்த எழுத்தை பிராக்டிஸ் பண்ற நேரம் இதுக்கு முன்னால் இருக்கிற எழுத்திலிருந்து இந்த எழுத்தை நாங்க தெளிவாக பிரிச்சு ஓதணும். அது எப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு விளங்கப்படுத்துவேன். இதுவரைக்கும் நாங்க படித்த விடயங்களை வச்சுக்கொண்டு இந்த வசனத்தை ஓதும். وأما السائل فلا تنهر. அம்மா சா இலங்கிட்டு வரையல அது. பாருமே. சா அம்மாண்டு போயிலுமா? وأما அவ இல்ல அம்மா என்று அப்ப போக முடியுமா? அப்படி இல்ல. ஏல ஏன் ஏலாது? வை த ரீசன்? அம்மா ஆ, என்று போக இயலாது. ஓகே, வெரி குட் ஆன்சர். பட் அதுக்கான ரீசன் என்ன? ம்ஹும். என்ன ரீசன்? இல்ல. ஆ, இந்த அடையாளத்துல பேர் என்ன? இது நீங்க ஆ, சத் ஷத்து. சத்து ஷத்துல ஃபங்க்ஷன் என்ன? ஷத் என்ன செய்யும்? உதாரணத்துக்கு ஃபத்ஹத்துன் என்ன செய்யும் கேட்டால் நாங்கள் அதை ப என்று ஓதுறதுக்கான அடையாளமாக சிம்பிளாக ஃபத்ஹத்துன்னு நாங்கள் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கஸ்ரத்தினுடைய பிராக்டிஸ் ஃபங்க்ஷன் என்னன்னு சொன்னா ஒரு எழுத்தை இ பி டி என்று உச்சரிக்கிறதுக்கு எங்களை கொண்டு போகும். இந்த பிராக்டிஸ் டோன்ல சொல்லுவாங்கதா. அந்த மாதிரி ஸ்டைல்ல ம்ஹும். ஷத்திட ஃபங்க்ஷன் என்ன? சுக்கூண்ட ஃபங்க்ஷன் என்னன்னு கேட்டா தனக்கு முன்னாள் எழுத்தோட சேர்த்துக் கொள்வாரு. தனியா பிராக்டிஸ் பண்ண மாட்டார்.
ம்ஹ்ம். ம்ஹ்ம். சுக்குண்ட ஃபங்க்ஷன் அது மாதிரி ஷத்துட ஃபங்க்ஷன் என்ன? அது அ ஷத்தோட ஃபத்ஹத்துன் இல்ல கஸ்ரத்துன் இந்த மாதிரி ஜாயிண்ட் ஆகி வாரதா? வெரி குட். ஒன்று ஜாயிண்ட் ஆகி தான் வரும், தனியே வர மாட்டா ஷத்து. ஓகே, வெரி குட். வந்தா அது ப்ராக்டிஸ்ல ஈக்கிற ஃபங்க்ஷன் என்ன? அதை எப்படி நாங்க ப்ரொனவுன்ஸ் பண்ணோம்? ப்ரொனவுன்ஸ்ல அந்த ம் க்ளோஸ் பண்ணினது சுக்குன் மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணி ஆ எடுக்கணுமா? ஆ ஓகே, நல்லா குட். சுக்குன மாதிரி எடுக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னடா, அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஷத்து வந்தால் அது எவ்வளவு தூரத்துல வந்திருந்தாலும் சரி, இங்கேயும் சத்திக்கிற இங்கேயும் சத்திக்கிற, நல்லா பார்த்துக்கோங்க. ம்ஹ்ம். இந்த அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, இந்த அலிஃபுக்கு ஒன்றும் இல்லை, இந்த லாமுக்கும் ஒன்றும் இல்லை. சரியா? ம். இது மூன்றுமே இன்வெலிட் லெட்டர்ஸாக போய்த்திரும். ப்ராக்டிஸ் பண்ணவே இயலாது, ப்ரொனவுன்ஸ் கொண்டு வர இயலாது. ஏன்? ஆஹா. அடுத்தடுத்த லெட்டர் வந்து ஷத்துல ஸ்டார்ட் பண்ணுது. அப்போ இந்த மீம் வந்து எங்க ம்ஹ்ம். ஜாயிண்ட் ஆகணும்? இங்க சீனோட ஜாயிண்ட் ஆயிடணும். இதுல எதுவுமே நாங்க ப்ராக்டிஸ் பண்ண இயலாது. இப்போ நீங்க அம்மான்னு நீட்டினீங்க மீமை, உண்மையிலே ஓ! ட்ராக் பண்ணணும் மீமை தான். பட் அந்த ட்ராக் சரி. பண்ற ஸ்டெப்பை இது ஃபுல்லாவே இழந்து விடும், லொஸ்ட் பண்ணிடும். ஏன் தெரியுமா? இங்க வந்து அந்த ஷத்தின் மூலமாக. ம். இந்த கேன்சர் வாங்கினா ஓ! விளங்குச்சு. இதுக்கு பின்னால எந்த இடத்துலயும் இந்த ஸ்ட்ரகிள் வரப்படாதான் ஓதல்ல. அப்ப அந்த இன்ஷா இடத்துல அல்லாஹ். பாருங்க, நான் போன கிளாஸ்ல பார்த்தோம், அந்த ஐ கான்டாக்ட் மூவ் பண்ணி கொண்டு போற ஸ்டெப் ஒன்று பார்த்தேன் தானே. ம்ஹ்ம். இப்ப நீங்க பாருங்க, இதுல நீங்க எதை ம். முதலாவது வேர்ண்டு உச்சரிக்கிற நீ எதை பார்க்கணும்? அம்மா பார்க்கணும். ஆண்டு உச்சரிக்கிற அம்மாண்டு மீமை மட்டும் பார்த்து கொண்டு கேளாது. ம்ஹ்ம். என்ன செய்யணும்? ஓ! எதை சேர்த்து பார்க்கணும்? அடுத்த அ அடுத்த லெட்டர் சீன் ஷ ஆஹ் ஷத்தோட சீன் பார்க்கணும். தீனையும் சேர்த்தான் பார்க்கணும். MS என்று சேர்த்து வந்துடணும். ஓகே. விளங்கிச்சு தானே? விளங்குச்சு. சரி, போதுங்க பார்ப்போம். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ சரி, போதுங்க. வெரி குட். وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ மாஷா அல்லாஹ். இது வந்து பார்ப்போம். صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ சரி, இப்ப இதுல பாருங்க, எந்த இடத்துலயுமே ஆக்கு போக கூடாது. அம் த ஆ அல்ல அ. صراط الذين أنعمت عليهم. ஓதவா? ஓ சரியா, சவுண்ட் எடுத்து வந்து பார்ப்போம். صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ முதலாவது அதே போல. وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ ம் ரெண்டாவது. صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ இப்ப விளங்குதா? முன்னால இருந்து வார எழுத்துல இருந்து தெளிவாக பிரிச்சு எடுத்து ஓதணும் என்ற கான்செப்ட். ம். ஓ! இந்த மாதிரி வேற எந்த எழுத்துக்கும் வராதான். வ அ வாவை விட்டும் சவுண்டை பிரித்து எடுத்து ஓதுறது வ அ. அதே மாதிரி ச ஈல சேவ நீட்டி ஈய வேற எடுத்து ஓதுறது ச ம்ஹ்ம். ஈல. ம். விளங்குதா சொன்னது? ஓ! விளங்குது. ரெண்டாவது வந்து பாப்போம். صِرَاطَ الَّذِينَ أَنْعَمْتَ عَلَيْهِمْ மூணாவது. وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ وَأَنزَلْنَا مِنَ ஆ, الْمُعْصِرَاتِ ஆ, ஆ. ம், 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 ம். ரெண்டாவது பிழை. وَأَنزَلْنَا ரெண்டாவதுலே பிழைக்குது. وَأَم 2வதுலயா? وَأَمَّا السَّائِلَ فَلَا تَنْهَرْ நீங்க சாவ நீட்டுறது வ எத்தனை செகண்ட்? அதுல ம். குறவா? எத்தனை செகண்ட்? وَأَمَّا விளங்குதா? குறவு விளங்குதா?
அது 3 செகண்ட். நீட்டணும். 3 கவுண்ட். 3 செகண்டா? சாரி. 3 கவுண்ட் அல்ல. கவுண்ட் பண்ணா 6 கவுண்ட் நீங்க ட்ராக் பண்ணணும். கவுண்ட் சரி. وأما السائل فلا تنهر. சரி போதுங்க. ரெண்டாவதா? ரெண்டாவது தான் கொஞ்சம் அந்த 3 செகண்ட்ஸுக்கு நீங்க எடுத்து ட்ராக் பண்ணுங்க. அப்பதான் அந்த ட்ராக் பண்றதுல டோன் உங்களுக்கு டெவலப் பண்ணிக்கொள்ளணும். ச இல ஃபல தன்ஹர். وأما السائل فلا تنهر. ஓகே. இப்போ மூணாவது பார்ப்போம். وأنزلنا من المؤسرات ماء. முஓசிராத்தி ஏண்டா இப்போ ஐன கலக்குறமே முஓசிராத்தி படிக்கலனா சரி ஓகே போதும். ஒரு விஷயம் உண்டிக்கு நான் அதை எல்லாம் சொல்லி தந்தது போற கேள்வி கேட்குறேன். ஓகே நீ நீட்டுறது சரி. கண்டினியூ பண்ணுங்க மூணாவது. وأنزلنا من المؤسرات ماء ثجاجا. நீங்க அசஜாஜா என்றால் ثجاجا. இந்த இதில் ப்ரொனவுன்ஸ் எப்படி வரணும்? أ அப்படியா? أ أ أو ஹம்சாக்கு மேலே இருக்கிற சிம்பிள் என்ன? சிம்பிள்ஸ் அடையாளம் என்ன? அடையாளத்துல பேர் என்ன? فتحة. பத்தஹத்துன். தட்ஸ் ஆல். எனக்கு சாரி. அது அது ஃபத்தஹத்தைன் எனக்கு ஃபத்ஹத்தைன் விளங்க. வெரி குட். ஃபத்ஹத்துன்னுக்கும் ஃபத்ஹத்தைனுக்கும் உள்ள டிஃபரண்ட் என்ன? ஃபத்தஹத்துண்டு வரக்குள்ள நாங்க அன்றது, ம். ஃபத்தஹ தீண்டு வரக்குள்ள அன். அப்ப நீங்க இங்க எப்படி ஓதணும்? மா அன்சஜ்ஜஜா. சஜ்ஜஜ. அடுத்த பத்தின சஜ்ஜஜன்னு சொன்னா அப்ப இந்த அலிஃபுக்கு வயில் ஒன்று இல்லையே. زجاجة. சஜ்ஜாஜா. المؤسرات ماء زجاجا. ம். இப்பதான் வருதுனா? இப்ப வசனத்தை ஃபுல்லா ஓதும் பாவம் பிள வராம. وأن وأنزلنا من المؤسرات ماء زجاجا. சஜ்ஜா என்று போகல. அது அது எத்தனை செகண்ட் எத்தனை கவுண்ட் விட்டணும்? அது ஒரு செகண்ட். 1 செகண்ட் தான். நீங்க அன்சல்னா நீட்டினீங்க தானே? பாருங்க. இந்த இடத்துல நீங்க நீட்டினது, இந்த இடத்துல நீட்டினது, இப்ப நீங்க இந்த ஜீமை நீட்டினது, இந்த ஜீமை நீட்டுறது, இந்த 4 இடம் என்ன செய்யணும்? ஒரு செகண்ட் தான் நீட்டணும். எல்லாமே சேம் பேலன்ஸ்ல வரணும். பேலன்ஸ் பண்ணப்பட்டிக்கணும். மீட்டர் அளவுகள் சுமாராக லெவல்ல ஒரே லெவலா இருக்கணும். சரி. சரி போதும் பாபு. وأنزلنا من المؤسرات ماء زجاجا. இல்ல நீங்க மா அன்னையும் அதே லெவலுக்கு கொண்டு போறீங்க. ஆனா மீம நீட்டுறது அடுத்த எல்லாத்துல நீட்டினத்தை விடவும் 2 மடங்கு கூட நீட்டணும். விளங்குதா? கஷ்டம்டா. وأنزلنا من அவங்களோட மூச்சுக்கு ஒரே المؤسرات ماء زجاجا. ஒரே மூச்சுல ஓதுறது கஷ்டமா இருக்குது அப்படின்னா நீங்க என்ன செய்யலாம்? நீங்க நிப்பாட்டி எடுத்துக்கொள்ளலாம். இடையில ஒரு இடத்துல நிப்பாட்டி மூச்சு கஷ்டம்டா நிப்பாட்டி திருப்பி நிப்பாட்டுற ஒழுங்குல நிப்பாட்டி மோதலாம். விளங்குதா எப்படி? وأنزلنا من المعصرات. அப்ப அவனுக்கு கூட நீட்டுப்படலையா மூசிரான்னுக்குள்ள? நிப்பாட்டுற நேரத்துல நின்றுட்டு தான் நான் படிச்சமே. மறந்துட்டீங்க பாத்தீங்களா? நான் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ல ட்ராக் பண்ற ஸ்டைல்ல லாஸ்ட் லெட்டருக்கு சுக்கூனை வச்சு நிப்பாட்டினா அதுக்கு முன்னால வர்றது மத்திய சிம்பிள்ஸ்ல ஒன்று அதுல இருக்குன்றால் சிம்பிள் அங்க என்ன செய்யணும் சொல்லுங்க. அதுல
3 செகண்ட்ஸ் ட்ராக் பண்ணி ஓதணும். ம். சரி போதும் பாவம். வ وأنزلنا من المعصرات ماء ثجاجا சரி போதுங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا ம். திருப்பி ஒரு போதும் பாவம். وأنزلنا من المعصرات அதெல்லாம் கூட ماء வன்சல்னா முசிராத்தி அதெல்லாம் குறையணும். وأنزلنا نا அவ்வளவுதான். மா ரா அது கூட. وأنزلنا نا அவ்வளவுதான். விலங்குதா நீட்ட வேண்டிய லிமிட் பண்ற எப்படி? وأنزلنا من ஆ المعصرات وأنزلنا அவ்வளவுதான். சரி ஓகே. ம். وأنزلنا من المعصرات ماء ثجاجا சரி போதுங்க. وأنزلنا من المعصرات ماء ثجاجا ماء سجاجا وأنزلنا من المعصرات ماء ثجاجا ஓகே, நாலாம் பாப்போம். إيلافهم إيلافهم رحلة الشتاء ஈ والصيف. அந்த நீட்டுறது பல ரிஹ்லத ஷித ஈ நீட்டுப்படுது பல. தாவத்தானே நான் 3 செகண்ட் எஸ், நீங்க தாவ நீட்டினா ஓகே, பட் ட்ராக் ஈ இந்த பண்ணணும். அலிஃப் நீட்டுப்படுது. ஹம்சா நீட்டீங்களே. الشتاء ஷித رحلة ஈ الشتاء والصيف. திருப்பி ஒரு காலங்க குட். إيلافهم رحلة الشتاء والصيف. ஓகே, அதில் ஈட சவுண்ட் நல்லம். ஐந்தாவது பாவம். بأن بأن ربك பீட பல أوحى பியன்னண்டா அதுல சவுண்ட் வராது. بأن بأن பி بأن بأن பியிலிருந்து தெளிவாக வெளிப்படுத்தி ஓதணும். அது கூட நான் ஏண்டு தானே ஆயிலி ஆயில் பிஎன் அதான் அப்படிதான். அதான் அதான் இங்கேயுமே ஆயில். நீங்க பிஎன் ஏன்னு பேசிட வேணாம், அதன் பிள்ளை ஏ அல்ல. அ بأن வரல, ربك சவுண்ட் வரல. بأن ربك أوحى لها. لا، பி بأن ربك أوحى لها. 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 بأ
أوحى. இப்போதும் கொஞ்சம் بأن ربك أوحى لها. கொஞ்சம் போதாதே. بأن بأن ربك أوحى لها. بأن ربك أوحى لها.
بأن ட்ரை பண்ணி பாருங்க. ربك أوحى لها ம். أوحى أو لها أوحى لها. بأن ربك أوحى لها. சரி, இப்போ நான் அன்றைக்கு இந்த வசனங்களை ஓதிக்கிறோம். நான் ப்ராக்டிஸ் பண்ணி தந்துக்கிறேன். நீங்கள் ரெக்கார்டை கொஞ்சம் கேட்கணும். நீங்கள் உங்களோட ப்ராக்டிஸ் எப்படி இருக்குது, எங்கடங்கள் திருத்த வேண்டியதுங்கிறது நீ கேட்கணும். இன்ஷா அல்லாஹ் கேட்டுட்டு إن شاء எனக்கு الله. அடுத்த கிளாஸுக்கு வந்து ஒரு முறை இதை ஓதணும். இன்றைக்கு விட்ட எந்த ஒரு பிள்ளையும் திருப்பி நீங்கள் விடக்கூடாது, விடாமல் ஓதணும். அதோட நாங்கள் இன்ஷா அல்லாஹ் இதில் அடுத்த பகுதியை நம்ம உங்களுக்கு விளங்கப்படுத்தேன். சின்ன ஒரு பகுதி உண்டு, அந்த பகுதி அடுத்த கிளாஸ் நம்ம விளங்கப்படுத்துவோம். அதுக்கு மேலே திருப்பி நாங்கள் ஓதுறதை பார்க்கலாம். சரியா? إن شاء الله. خير إن شاء الله. وعليكم السلام ورحمة الله.